ஹலோ ஆல். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு கொஸ்டின் வந்து இதான் பார்க்க போகிறோம். ஆனால் வெளியே டிஐன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா, சார் இன்னைக்கு டே 1 ஆரம்பிக்கிறோம் சார் மெயின்ஸு. ஓகேங்களா? சீரியஸ் பேர் என்ன வைக்கிறோம்னா மேட்னி மெயின்ஸ்னு சொல்லி பேர் வைக்க போகிறோம். சரிங்களா? மேட்னி மெயின்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த மேட்னி மெயின்ஸ்னு பேர் வைக்கிறது பிரச்சனை கிடையாது. என்னன்னா, இதை பார்க்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மெயின்ஸ்ன்னு போட்டோம்னாலே மாணவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு எடுக்க வந்த டிஏ எது தெரியுங்களா? இன்னைக்கு டிஏ எடுக்கலாம், கஷ்டமான டிஏ கொண்டு வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ ஐவிஎஸ் பிஓ லெவல் மெயின்ஸ் எடுக்க வந்த டிஏ இந்த டிஏ. புரியுதுங்களா? இன்னைக்கு எடுக்க வந்த டிஏ எந்த டிஏ தெரியுமா? இந்த டிஏ. ஏதாவது என்னன்னா ஃபனல் பேஸ்டு டிஐ, கம்பெனி பி கம்பெனி கியூ இப்படின்னு இருப்பாங்க. இவங்களை பொறுத்து என்கொயரி கேட்டிருப்பாங்க, அடுத்து வந்து எலிஜிபிள்பாங்க, அடுத்து வந்து அப்ளைடுன்பாங்க. இதில் வந்து அக்செப்டட் நாட் அக்செப்டட்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டிஐ தான் எடுக்கலான்ட்டு இருந்தோம். என்னுடைய நோக்கமே ஃபுல்லாக வந்து, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், நிறைய பேர் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நல்லா கவனிங்க சார். நீங்கள் கவுண்ட்ரு, இது வந்து பேங்க்குடைய ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் பேங்க்குடைய ஒரு கவுண்ட்ரு. இங்கிட்டு இருக்கவங்களாம் ஸ்டாஃப்ஸு, இங்கிட்டு இருக்கவங்களாம் கஸ்டமர். இங்கிட்டு இருக்கவங்க யார்? கஸ்டமர். இங்கிட்டு இருக்கவங்களாம் ஸ்டாஃப். இந்த நடுவில் இருக்க கவுண்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ப்ரௌன் கலரில் கபோர்டு மாதிரிலாம் அடிச்சு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த கவுண்டர் தான் யாருன்னா மெயின்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுதான் மெயின்ஸ். இந்த கவுண்டரை மெயின்ஸ் இருக்காரு பாருங்க, இந்த மெயின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணாதான் கஸ்டமரில் இருக்க நீங்கள் ஸ்டாஃப் ஆக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணாமல் நான் ப்ரிலிம்ஸை மட்டும் கிளியர் பண்ணேன்னா, ப்ரிலிம்ஸ்ன்றது எது தெரியுமா? இந்த பேங்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி வெளியே ஒரு ஷட்டர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் ப்ரிலிம்ஸ். நீங்கள் கஸ்டமர் ஆகிறதுக்கே தகுதி வேணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. கஸ்டமராக தகுதி இருந்தவன் தான் இந்த இதை கவுண்டரை உடச்சி மேலே போக முடியும். அப்போ தான் அவன் வந்து என்ன ஆக முடியும்? ஸ்டாஃப் ஆக முடியும். அதனால் இந்த மெயின்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு செஷன் கொண்டு போயே ஆகணுங்கிறது என்னோட முடிவு. சரிங்களா? நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கலன்றதுக்காகலாம் இல்லை. பார்க்கக்கூடிய மாணவர்கள் 10 மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்காக நான் கொண்டு போகணும். அப்படின்னா தான் அவங்க கிளியர் பண்ண முடியும். அவங்க வேலைக்கு கஸ்டமரில் இருக்க அவங்க ஸ்டாஃபாக மாற முடியும். சரிங்களா? ரைட், இந்த கதையை விடுவோம். இந்த எடுக்க வேண்டிய நினச்சது இந்த டிஐ சார். அடுத்து எடுக்க நினச்சது எந்த டிஐ தெரியுமா? இந்த டிஐ. பாருங்க, எல்லாமே வேரியபிள், ஃபுல்லாக வேரியபிள் இருக்கும். 4 பேர் வச்சுருப்பாங்க. இந்த டிஐ. அடுத்து எடுக்க நினச்சது தெரியுங்களா? இந்த டிஐ. இப்படி ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் வந்தாலே, மொத்தமாக வந்தாலே முடிச்சு விட்டுறலாம். நம்ம சொல்லித்தர மெத்தட்லாம் வச்சா ஸ்ட்ரைக் ரேட் கொஸ்டின் வந்தாலே போட்டுடலாம். அந்த மாதிரி இருக்கும் டிஐ. அடுத்து இது கொடுத்துருப்பாங்க பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் பைப்பு டைம் அண்ட் ஒர்க்கு கொஸ்டின் 2 பேர் சேர்ந்து முடிச்சா எவ்வளோ முடிப்பாங்க, டோட்டல் யூனிட் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் டன்னு. இதெல்லாம் கான்செப்ட் செமையாக இருக்கும். இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அவ்வளோதான் பிரச்சனை. இங்கே பிரச்சனையே அதுதான். பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லாதனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக டிமோட்டிவேட் ஆகிறோம். ஊரே என்ன பண்ணுது? ப்ரிலிம்ஸை போட்டுறாங்க. அந்த ப்ரிலிம்ஸே போய் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம என்னத்தை நடத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மக்கள் இன்னும் திருந்தலை, இன்னும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் திருந்தலை, மைண்ட் செட் மாறலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறதா இதாக இருக்குது. அதனால் நீங்கள் எங்களை பூஸ்ட் பண்ணாதான் இது எங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணாலே எங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுன்னா, அது ஒரு 10 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் போகும். சரி வாங்க, இப்போ நம்பர் சீரிஸ் இதெல்லாம் எடுக்கணும் மனசே இல்லை. ஆக்சுவலாக இந்த ராங் நம்பர்லாம் எடுக்கணும் மனசே இல்லை. டிஐ தான் எடுக்க ஐடியா இருக்குது. நீங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணுறோம். சரிங்களா? வாங்க. சீரியஸ் 1 சார், இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சீரியஸ் 2ல் இங்கேயும் இதே மாதிரி நம்பர் இதாக கொடுத்துருக்காங்க. சார் இது பி ஸ்கொயர் யாரும் தப்பாக நினச்சிடுவாங்க. இது P2 இல்லை, பி ஸ்கொயர். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிடும் பிரச்சனை. பி ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் மாற்றினேன், இங்கே மாற்றலை, பார்க்கல. சரிங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுமா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கீழே என்ன கொடுத்துட்டாங்க? இந்த நோட்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரிஸ் ஆல்ஃபபெட்டில் கொடுத்துட்டாங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மெயின்ஸ் பேசிக் எடுத்து சொல்லுவேன், நோட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை தப்பாக புரிஞ்சுட்டா பிரச்சனை, செம பிரச்சனை. சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? 6s தான் ரூட்டு. இந்த இதோட ரூட் என்னென்னா 6s தான். அதை மல்டிபிள் பண்ணால் 6s வரணும், அதை வந்து ஆட் பண்ணால் 6s வரணும். சரிங்களா? RS ஆர் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. சரி, எஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர். எஸ் தான் பெரிய ஆள், எஸ் பெரிய ஆள், ஆரோட. ஓகே ரைட். டிஃபரன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 8. இந்த 2 பேருக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 8. சரி, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ். ஓகே, சம் ஆஃப் த இவர் எஸ்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 424 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து ஆர் அண்ட் எஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். சூப்பர் க்ளூ. 6s ஈவன் நம்பர் கிரேட்டர் தென் 8. 8க்கு மேலே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் என்னது? 10. சரிங்களா? 8க்கு மேலே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் 10. அடுத்து பட்டு லெஸ் தென் 20.
பட் லெஸ் தென் 20. 20க்கு கீழே இருக்கக்கூடிய நபர் யாரு? 18. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருப்பாராம். டிஃபரன்ஸ் 8ன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக 6 10 இவர் 8ன்னு வச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? வேர் ஆர் இஸ் எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் 5. அதுதான் நாங்கள் முடிவே பண்ணிட்டோமே. ஏன் முடிவு பண்ணிட்டோம்? எஸ் பெரியார் சார், கேப்பு 8 இருக்கணும். வேற எதை எடுத்தாலும் கேப் 8 வராது. ஏன்னா இப்போ 12 எடுத்தீங்க, 18 எடுத்தீங்கன்னா கேப் என்ன வரும்? 6 தான் வரும். புரியுதுங்களா? 8ன்ற அந்த க்ளூவை வச்சே முடிச்சிடலாம், அசால்ட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? 6 எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் 5. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா க்ளூ கொடுக்குறாங்க. மல்டிபிள் ஆஃப் 5 தான் இருக்கு, 10ன்னு இருக்கு. ஓகே ரைட்டு. பின்னு ஒருத்தர் இருக்காராம். இப்போ என்ன புரிஞ்சிச்சு? ஆரோடைய வேல்யூ என்னாச்சு? 10ன்னு புரிஞ்சு. இதோட வேல்யூ 8. இந்த மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னா என்ன சூட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நம்பரை வச்சு செக் பண்ணிடலாம். எஸ் ஸ்கொயர் பண்ண எவ்வளோ ஆச்சு? 324. அடுத்து 18 ஸ்கொயர் தானே. அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு? 100. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 424. கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. கிராஸ் செக் பண்ணியாச்சு. அடுத்து பின்றவர் யாருன்னா 3/2 ஆஃப் ஆர். 3/2 ஆஃப் ஆர்னா ஆரோடைய வேல்யூ எவ்வளோ? 10. அது 3/2னா பி எவ்வளோ ஆச்சு? பி வந்து பார்த்தீங்கன்னா 15. நான் அடிக்கணும்னு நினைக்காதீங்க சார். 3/2 போட்டு இன்ட்டு 10 போட்டு அடிக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? 2Q தான் எஸ். எஸ் 2Q வான். எஸ் 2Qனா அப்போ 1Q எவ்வளோ ஆச்சு? 9. ஓகே, இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அழகாக ஓட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கணும்? சீரிஸ் எழுதி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இந்த சீரிஸ் இந்த சீரிஸ் அப்படியே நேரம் எழுதிக்கவா. Q+1. Q+1னா Q எவ்வளோ? 9 10. ரைட்டு. அடுத்து P+Q. P+Qனா எவ்வளோ ஆச்சு? ஐயோ இதில் ராங் நம்பர் வேறு. ஆமாம், ரெண்டுத்துக்கும் ராங் நம்பர் இருக்குமாமா. ஓகே, ரெண்டுத்துக்குமே ராங் நம்பர் இருக்குமா? ஓகே, PQவை ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 24. ரைட்டு. அடுத்து 57 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து P இன்ட்டு Q. P இன்ட்டு Qனா எவ்வளோ ஆச்சுன்னா 15 இன்ட்டு 9னா எவ்வளோ ஆச்சு? 135. ஓகே, அடுத்து 327 775. சரி ரைட். ஓகே, இது முதல் இது எழுதியாச்சு. முதல் இது எழுதிட்டா முதல் இது மேக்ஸிமம் ஃபைன் பண்ண பாருங்கள். முதல் இதை கண்டுபிடிக்க பாருங்கள். பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டபுள் ஆகிற மாதிரி இருக்குது, இன்ட்டு 2 ஆகிற மாதிரி இருக்குது. சரி, இன்ட்டு 2னா 688. இதுவும் இன்ட்டு 2 ஆகிற மாதிரி இருக்குது. இன்ட்டு 2வா? சரி, இன்ட்டு 2லேருந்து எவ்வளோ? +4. இன்ட்டு 2 +4 இன்ட்டு 2 +48 9. இன்ட்டு 2 ப்ளஸ்ஸு எவ்வளோ ஆச்சு? 114. 114லேருந்து ஒரு 21 ஆட் பண்ணால் 35. இன்ட்டு 2 +21. ஆமாம், இன்ட்டு 2 +21. சரி, அடுத்து இங்கே பார்த்தோம்னா இங்கே பார்ப்போம். இங்கே மல்டிபிள்ஸ் என்னது? 270. 270 ப்ளஸ்ஸு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 57 இருக்கா? ஆமாம், ஒரு 30 ஒரு 27 57. 270 ப்ளஸ் ஒரு இன்ட்டு 2 ப்ளஸ் ஒரு 57. ஓகே, வேற 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 இங்கே பார்த்தா என்ன எதனால் நான் இப்படி செக் பண்ணுறேன்னா, இங்கே பார்த்தா இன்ட்டு 2 +2 ஸ்கொயர் இருக்குது. அடுத்து இன்ட்டு 2 +3 ஸ்கொயர் இருக்குது. இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை செக் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? இன்ட்டு 2 இன்ட்டு 2 இங்கே இன்ட்டு பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 654. 654 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டால் 21 121. 121. இன்ட்டு 2 +11 ஸ்கொயர். ஓகே, இங்கே பார்த்தாலும் தெரியுது இன்ட்டு 11 ஸ்கொயர். அப்போ யார் தப்பா இருக்கா? இவங்க 2 பேர் தான் தப்பா இருக்காங்க. யார் பர்டிகுலர் தப்பா இருக்கானா? 135 தான் தப்பா இருக்காரு. 135 தான் தப்பு. ஏன் அப்படின்னா இங்க இன்ட்டு 2 + 9 கரெக்டா இருக்கு. இங்க இன்ட்டு 2 + இங்க 3 ஸ்கொயர், இங்க 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர், இங்க 11 ஸ்கொயர் வருதுன்னா இங்க என்ன வந்திருக்குன்னா 5 ஸ்கொயர் வந்திருக்கணும். இங்க வந்து 7 ஸ்கொயர் வந்திருக்கணும். வந்திருக்க வேண்டியது 7 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஓகே, ஒரு இதை பேட்டர்ன் பிடிச்சாச்சு, ஒரு பேட்டர்ன் முடிச்சாச்சு. சார் இதெல்லாம் பார்த்தனே எப்படி சார் போடுறது அப்படின்னா, சார் பார்த்தனே போடுறது கஷ்டம் தான். ஆனா ஒரு இதை எடுத்து ரெஃபரன்ஸா எடுத்து செக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது. அதுக்காக இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணணும். 7 ஸ்கொயர். சரிங்களா? 7 ஸ்கொயர் வரணும். ஓகே, இன்ட்டு 2 + 7 ஸ்கொயர். இது ஆட் பண்ணும்போது இங்கே 5 ஸ்கொயர் வரணும். இன்ட்டு 2 + 5 ஸ்கொயர். சரி, ஓகே ரைட். அடுத்து இந்த ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2க்கு இங்கே இடம் இல்லையா? சரி, ஓகே, இடம் இல்லாட்டி நான் கீழே எழுதிக்கும். P எழுதுவோம். P - Q + 14. Pலேருந்து Qவை மைனஸ் பண்ணால் 6. 6 + ஒரு 14 எவ்வளோ ஆச்சுன்னா 20. அடுத்து 25. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5Q. 5Qனா எவ்வளோ ஆச்சு? 45. 45 + ஒரு 5 எவ்வளோ ஆச்சு? 50. ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. 175. ஓகே, அடுத்து இங்கே 3P ஸ்கொயரா? 3P ஸ்கொயர். P ஸ்கொயர் அது 225. 225 இன்ட்டு 3. 225 இன்ட்டு 3னா எவ்வளோ ஆச்சு? 675. 675 + ஒரு 75. 675 + ஒரு 75னா 750. ஓகே, இங்கே வந்து 3925. 3925.
ஓகே. இப்போ பார்த்தோன்னா என்னாச்சு, இன்ட்டு 2 மாதிரி இருக்கு, இன்ட்டு 3.5 ஆமாம், இன்ட்டு 3.5 இன்ட்டு 2, அப்படி பார்த்தோன்னா இன்ட்டு 1.5 இல்லையே, இடிக்குதே வரலையே, ஒன்றுனா வரலையே. சரி ரைட். இப்போ வேறு என்ன செக் பண்ணலாம்? கேப்பை செக் பண்ணலாமா? கேப்பு வரமாட்டேது. கேப்பை செக் பண்ணிடுறோம். கேப் எவ்வளோ? 5. கேப் எவ்வளோ? 25. கேப் எவ்வளோ? 125. இது வந்துருச்சு, இந்த வந்துருச்சுல, இது 5 மல்டிபிள், இது இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. இங்கே அப்போ இன்ட்டு 5 ஆனால் எவ்வளோ வரும்னா 625 வரணும். ஆட் பண்ணால் 625 வருதா? ஆட் பண்ணால் 700 வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ வந்துச்சு? 700 வருது. 700 800 வருது. ஆமாம், 750க்கு பதிலாக 800 வந்துச்சுன்னா இங்கே என்ன ஒன்று, திருப்பி 625 இன்ட்டு 5. 625 இன்ட்டு 5னா எவ்வளோ ஆச்சு? 3125. கரெக்ட். 3125 இதில் ஆட் பண்ணோம், 800 ஆட் பண்ணால் 3125 800 ஆட் பண்ணால் 3925. கரெக்டாக வந்துச்சு. அப்போ இங்கே 800 வரணும், 750 வரக்கூடாது, 800 வரணும். செகண்ட் பேட்டர்ன் என்ன ஃபாலோ ஆகுதுன்னா, டிஃபரன்ஸ் எடுத்து அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் 5ஓட மல்டிபிள் இருக்குது. ஓகே, இதை முடிச்சாச்சு. ரைட். இப்போ இதை செய்யறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஆகிடும் தெரியுமா? 6 நிமிஷம் கிட்டத்தட்ட முடிச்சோன்னா, இதெல்லாம் நமக்கு முடிக்கவே 4 நிமிஷம் ஆயிருக்கும். 6 நிமிஷம் இல்லை, ஒரு 4 மினிட்ஸ். நீங்கள் இதை ஃபைன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 1.5 நிமிஷம். அடுத்து இந்த சீரீஸை கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு 1.5 நிமிஷம் வச்சா கூட 5 நிமிஷம் ஆயிரும் கொஸ்டின். சரி, கொஸ்டின் போய் கண்டுபிடிப்போம். ஆனால் கண்டுபிடிச்சி மார்க் எடுத்தலாம்ல. எக்ஸ் இஸ் எ சம் ஆஃப் ராங் டேர்ம்ஸ் ஆஃப் போத் சீரீஸ். எக்ஸ்ன்றவர் ராங் டேர்ம், ஒய்ன்றவர் கரெக்ட் டேர்ம், தட் வில் ரீப்ளேஸ் த ராங் டேர்ம். ஓகே, போத்த சீரீஸோடைய இது ஒய்யிலேருந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ? ஒய்யிலேருந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ? ஓகே, எக்ஸுங்கிறவரும் ஒய்ங்கிறவர் ரெண்டாக வச்சுக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் யார்? தப்பாக இருக்கவர். எக்ஸ் யார்? தப்பாக இருக்கவர். தப்பாக இங்கே எவ்வளோ இருந்தால் 135 தப்பாக இருந்தார். இங்கே யார் இருந்தால் 750 தப்பாக இருக்கார். ரைட்டா? 135 எக்ஸுக்கு 135 கூட ஒரு 750 ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா? அப்படியே ஆட் பண்ண வேண்டாம், மைனஸ் தானே பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. சரிங்களா? இப்போ யார் வரணும்? கரெக்டாக வரவங்க இங்கே யார் வரணும்? 800 வரணும். கரெக்டாக வர்றவங்கன்னா இங்கே கீழே இருக்கிறதுக்கு 800 வரணும். சரி, மேலே இருக்கிறதுக்கு யார் வரணும்? மேலே இருக்கிறதுக்கு என்ன வந்திருக்கணும்? இன்ட்டு 2 + 5 ஸ்கொயர்னு வரும். இதை இன்ட்டு 2 பண்ணணும். 57 இன்ட்டு 2 பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 114 ப்ளஸ் ஒரு 5 ஸ்கொயர்னா 25. ஆட் பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு? 139. கிராஸ் செக் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். 139 இன்ட்டு 2 பண்ணோன்னா 278. அது கூட ஒரு 49 ஆட் பண்ணால் 327. கரெக்டாக வருது. இது கூட இன்ட்டு 2 பண்ணி ஒரு 7 ஸ்கொயர் பண்ணால் தானே வரணும் வேல்யூ. அப்போ இது கூட இன்ட்டு 2 பண்ணோன்னா 278, ஒரு 49 ஆட் பண்ணால் 327. கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ என்ன வரணும் வேல்யூ? அப்போ நமக்கு 139 தான் வரணும். ஒய்க்கு 139. ஓகே ரைட். என்ன கேள்வி கேட்குறாங்க? இப்படி இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் இருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நிறைய பேர் இருந்து ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னே டிஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, இங்கேருந்து இவர் 4 அதிகமாக இருக்காரு, இங்கேருந்து 4 அதிகமாக இருக்குது, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 அதிகமாக இருக்குது. அப்போ மொத்தமாக 54 வேல்யூ. அவ்வளோதான் ஆன்சர். 54 வரணும். 54 வர்றதுக்கு ஆடு காம்போசிட் நம்பர். இது ஆட் நம்பரா மோலு? இல்லை, தப்பு. ஓகே, ஆல் ஆஃப் தீஸ் அப்போ வராது. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பரோட ஸ்கொயரு. சரிங்களா? சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இது ரெண்டுத்தையும் சம் ஆஃப் த டிஜிட் பண்ணோன்னா, 9ன்னு வருது. அது ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பரோட ஸ்கொயர் கிடையாது, அது 3உடைய ஸ்கொயர். 3உடைய ஸ்கொயர்னா ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் கிடையாது. 2 தான் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பரு. 3 வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓகே ரைட். இது வந்து 3ஆல் 6ஆல் 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். கரெக்டாக ஆகும். ஓகே, இது வராது, இது போட்டலாம். இது எனக்கு புரியல, எனக்கு பி ஆப்ஷன் புரியலன்னு வச்சுக்கேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. சி ஆப்ஷனை பாருங்க. இது தெரியும்ல, 3ஆம் டேபிளில் வரும், 6ஆம் டேபிளில் வரும், 9ஆம் டேபிளே வரும். ரைட். இது அனதர் சீரீஸ் 3ன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது யார் கூட ஆரம்பிக்கிறாங்கன்னா P - Qன்னு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் சீரீஸ் 1 என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அதே மாதிரி 4th டேர்ம் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. P - Q அதான் வந்து P 15, Q எவ்வளோ? 9. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எவ்வளோ ஆச்சு? 6. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னது? இன்ட்டு 2 + 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 + 3 ஸ்கொயர் பிரைம் நம்பர் ஸ்கொயர்ஸ். ஓகே, இன்ட்டு 2 பண்ணி பிரைம் நம்பர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்கான்? 4th டேர்ம் கேட்டிருக்கான். 1 2 3 4. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 + 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 12 + ஒரு 4 எவ்வளோ ஆச்சு? 16. அடுத்து இன்ட்டு 2 + 3 ஸ்கொயர் இன்ட்டு 2னா எவ்வளோ ஆச்சு? 32 + ஒரு 9 எவ்வளோ ஆச்சு? 41. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 + 5 ஸ்கொயர் இன்ட்டு 2னா எவ்வளோ ஆச்சு? 82 + ஒரு 25 82 + ஒரு 25 உங்களுக்கு 107.
உங்களுக்கு ஆன்சர் 107ன்னு வரணும். ஆனா இங்க 107னே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்க பண்ற வேலையே. சரிங்களா? 107ன்னு கொடுக்க மாட்டாங்க. இதுவும் Q2 இல்ல Q2 plus 20. சரிங்களா? நான் அடுத்து வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ரைட், ஓகே. 6லேருந்து 4 மைனஸ் பண்ணுமா? 6லேருந்து 4 மைனஸ் பண்ணி, ஓகே, 6லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணணும்? எஸ்ஸோட மல்டிபிள் பண்ணிக்கணும், -1 பண்ணணும். 6லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்க. 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்னது உங்களுக்கு? 6 கிடைக்கும். 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6. அதை எஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். எஸ் கூட போர்ட் மார்க்ஸ் எஸ் கூட மல்டிபிள் பண்ணணும். ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் பண்ணுங்க. எஸ் கூட மல்டிபிள் பண்ணால் 18. 18 × 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 × 6 அது தனியாக பண்ணணும். 18 × 6 பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். 18 × 6னா 108. 108 - 1 107. இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். பார்த்தனே போட்டு போயிடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 6 மைனஸ் பண்ணுறோம்ல, இதுக்கடுத்து இதெல்லாம் செக் பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டால் செக் பண்ண தேவையில்ல. ஆன்சர் வந்துச்சுல, செக் பண்ண தேவையில்லைன்னா நீங்கள் செக் பண்ணால் கிராஸ் செக் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாமா? டக்குன்னு உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக செக் பண்ணிக்கலாம். 2s + 3p, 2s 2sனா எவ்வளோ ஆச்சு? 36. 3pனா எவ்வளோ ஆச்சு? 45. 36 45 ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 81. 81 வருதா ஆன்சர்? இல்லை. அடுத்து p × 3 / 3, p × r, p × rனா எவ்வளோ ஆச்சு? 150. 150 / 3 எவ்வளோ ஆச்சு? 150 / 3 50 வராது. இது 50 வருது, வேல்யூ வராது. அடுத்து q² + 20, q² எவ்வளோ ஆச்சு? 81. 89 ஸ்கொயர்னா 81 + ஒரு 20 எவ்வளோ ஆச்சு? 101. 101 தான் வருது, வராது. இது ஒன்று தான் வருது, கரெக்ட். அடுத்து which of the following equation have q and p? pயும் qவும் இருக்கு. pயும் q மைனஸ் பியா சார்? பாருங்க, நல்லா தெளிவா பாருங்க, சூப்பரா விட்டுறாங்க. -p + q வரணும். புரியுங்களா? எந்த ஈக்குவேஷன்ல வருது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல பிக்கும் கியூக்கும் வேல்யூ பார்ப்போம். 15 9ன்னு வரணும். ஓகே, 15 9. இப்போ இது ரெண்டையும் பார்த்தா சப்ராக்ஷன் செட்டு ஆட்டோமேட்டிக்காக -6ன்னு இருக்கணும். 6ன்னு இருந்தால் தான் வரும் வேல்யூ. 24 வராது, 24 வராது. இது சப்ராக்ஷன் செட், அடிஷன் செட் இல்லை. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லை, மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் பெருசாக இருக்கார், ஒருத்தர் சிறுசாக இருக்கார். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தோன்னா 15 × 35 கரெக்டாக இருக்குது. இதை எழுதணுமா? எப்படி எழுதுவோம்? மைனஸு ப்ளஸ்ன்னு எழுதுவோம். இதை எழுத போகும்போது எப்படி எழுதுவோம்? ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எழுதுவோம். ப்ளஸ் இருக்கிற இடத்துல தான் பெரிய ஆள் இருப்பார். அப்போ 15 + பாசிட்டிவாக வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -bன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 15 பாசிட்டிவ். சரிங்களா சார்? இந்த கிளாஸ் இதோட முடிக்கிறேன். சரிங்களா? டிஐ போடலை, இந்த டிஐ போடலை. சரிங்களா? ஆனால் நான் டிஐ போடுறேன். அடுத்த நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஐ போடுறேன். சரிங்களா? இந்த கமெண்ட்டை உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சார். கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, டெலிகிராமில் லியோ சார் 31 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ஐடி வரும். சரிங்களா? அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், சார் இந்த மாதிரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது எங்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம். நாங்களும் வீடியோ போடுறதுக்கு பிரச்சனையே எல்லாம் வீடியோ போட்டுரும். ஓகேவா? இல்லைனா இன்னொன்று பண்ணலாம் சார். இந்த மெயின்ஸ் கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க, கண்டினியூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ரெடி ஆயிரும். பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஒரு 5 பேர் போட்டால் கூட போதும். அடுத்தடுத்த கிளாஸ் எங்களுக்கு பிரச்சனையே எல்லாம் டக்குன்னு வரும். சரிங்களா? ரைட். நாளைக்கு சப்போஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த சம் தான் சால்வ் பண்ணுவோம். நாளைக்கு வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் போடும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். மதியம் சார் டைமிங்கும் சொல்லிடுறேன். அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு குவான்ஸு ப்ரிலிம்ஸு. ஓகேங்களா? நல்ல ஷார்ட்கட்டாக எடுத்துகிட்டு வரேன். ரைட்டா? அடுத்து 1 மணிக்கு மெயின்ஸு குவான்ஸு. சரிங்களா? மெயின்ஸு குவான்ஸு இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அடுத்து 4:30 மணிக்கு ரீசனிங். ஃபுல்லாகவே வந்து பசில் நோக்கி தான் டார்கெட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.